வணக்கம் வணக்கம் ஒரு பெண்ணுடைய கழுத்திருக்க வேண்டிய புனிதமான இந்த தாலி அதுவா புனிதம் அதுவா புனிதம் ஐயோ இன்னத்துக்கு சொல்ற தளபதி யார் அதெல்லாம் கேட்டா வெளிய சொன்னா வெக்க சொல்லி கழுத்து இருந்தா என்னதான் ஆகுது இது இதுவா இது என்ன தெரியுமா பண்ணுது ஏய் ஐயப்பா கேளுடா கேட்க மாட்டியா டேய் நான் எங்கெங்கலா படுக்கறனோ அங்கெங்கலா குத்துதுடா பையா நான் நின்னா குத்துது நான் உட்கார்ந்தா குத்துது நான் படுத்தா குத்துது நான் எங்கெங்க போய் படுக்கறனோ அங்கெங்கலா குத்துது ஐயப்பா குத்துதா மாடா ஆமா அவனா பாவம் அம்மா இதே மகாராணி தளபதியாரே பெண்ணுடைய கழுத்து இருக்க வரைக்கும் எந்த ஒரு தொல்லையும் கிடையாது இது கைக்கு சரியில்லையே ஆமா பெண்களுக்கு இது ஒரு தாலி வந்து வேலி யாருக்கு பெண்களுக்கு அது பெண்களுக்கு தாலி வந்து வேலி எனக்கு வந்து நான் வேலி தாண்ட வெள்ளாடு என்ன உனக்கு எனக்கு ஒரு கணக்கு இருக்கு அர்த்தா துணு புடுங்கோ உனக்கு எனக்கு ஒரு கணக்கு இருக்கு சீக்கிரமா முடிச்சிட்டு வச்சுக்க போயிட்டு வந்து போயிட்டே இருக்கும் என்ன கணக்கு தெரியாதா தெரியலையே தெரியாத மாதிரி கேட்க கூடாது ஐயோ தெரியல தளபதியாரே இந்த நாட்டை நானும் என் இளைய மகனும் என்னுடைய மகன் ஆள வேண்டும் என் அக்கா குடும்பத்தையும் என் அக்கா மகனை நாட்டை விட துரத்தணும் அவளை ஒழிச்சு கட்டுன்னு சொன்னேன் உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட நான் செய்யாத குற்றத்துக்காக உன் அக்காவை நாட்டை விட்டு துரத்தினேன் உன் அக்கா வெற்றத்தவன் கலைமணியும் நாட்டை விட்டு துரத்தினேன் இதையெல்லாம் எதற்காக செய்தேன் உனக்காக தானே செய்தேன் இதையெல்லாம் செய்து முடித்தா என்னதான் வேணும் உங்களுக்கு இதெல்லாம் செய்து முடிச்சா உன்னை கவனிக்கிறேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா ஆமா சத்தியம் பண்ணி ஞாபகம் இருக்கா தளபதியாரே அந்த சத்தியம் இப்போது எனக்கு வேணும் உங்களுக்கு பொன் வேணுமா பொருள் வேணுமா ஆடை வேணுமா ஆபரணம் வேணுமா அம்மா என்ன வேணும் எல்லாத்தையும் அங்க நான் தர உங்களுக்கு பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா பணம் வேண்டுமா என்ன வேணும் கேட்கறியே அதெல்லாம் வேணாம் எனக்கு வேற ஒண்ணு வேணும் வேற ஒண்ணா ஏன்னா நீங்க ஸ்டைல் வேற மாதிரி இருக்குது வேற ஒண்ணு வேணும் வேறனா என்ன வேற தெரியாத மாதிரி கேட்க கூடாது தெரியாது எங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஆமா தெரியாது என்ன வேணும் தெரியுமா என்ன வேணும் அதான் இதா இதா ஏய் எனக்கு பொன் பொருள் தேவை எனக்கு வேண்டியது நீதான் தளபதியாரே நீங்க வந்த பாதை தவறான பாதை நீங்க வந்த வழியை பார்த்து ஓகே போவதற்கு வரவழையை பொச்சாயே உன்னோடு கொஞ்சம் குழாவ வேண்டும் சந்தோஷம் இருக்க வேண்டும் ஓட வேண்டும் வந்திருக்கிறேன் இது நாட்டை உன்னை எப்போது முதல் பார்த்தேனோ அப்போது உன் மீது எனக்கு ஒரு ஆசை நாம் இருவர் சந்தோஷம் இருக்கும் ஆசைப்பட்டேன் உன்னிடத்தில் நான் எப்படி கேட்பதென்று யோசித்த பொழுது நீயாக ஓடி வந்தாய் எனக்கு உதவி செய்தால் உன்னை என்ன கேட்டால் தருவன் சொன்ன பத்தியா நீ கிடைப்பட ஒரே காரணத்திற்காக செய்யக்கூடாத கொடுமைகளை செய்து முடித்தேன் எத்தனையோ குடும்பங்களை சீரழித்தேன் எத்தனையோ கொலை செய்தேன் எதற்காக உனக்காக தான் செய்தேன் இப்போ கவனி வா நாட்டுக்காகியா இந்த நாட்டுக்காக கஷ்டப்படுறேன் படாத நீ தான் கட்டுப்பாடு எடுக்கிற இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டு சரியா சும்மா இருக்க முடியலையே என்ன பண்றது ஏடாத மாதிரி நான் பிறந்த ஏடாத மாதிரி ஐயோ நீ ஒண்ணு கேட்டா 9 சொல்லுவ நீ தெரியுங்களா எப்படி என்ன கட்டி எடுத்து முத்தம் கொடு சந்தோஷப்படு உங்களை போய் நான் கட்டி எடுத்து முத்தம் கொடுக்குவா சரி அறிவு இருக்கா உங்களுக்கு உங்க வயசு என்ன என் வயசு என்ன போய் நான் கட்டி பிடிச்சி முத்தமா ஓ மை காட் எனக்கு என்ன வயசு 32 உங்களுக்கு 30 ஒரு அஸ்மி ஒரு கிஸ்மி நோ நோ கிஸ்மி நோ ப்ளீஸ் ஹெல்ப் ஹெல்ப் ஓகே என்ன பேச கேளுங்க ஐயோ சி ஐயோ எத்தனை பெண்களை பார்த்தவன்னா உன்னை போன்ற தங்கச்சி தேவதைகள் வாழ்க்கை அப்படியா யாக வந்து விட்டால் உனக்கு நல்லது எனக்கு நல்லது என்ன சொல்றியா ஐயோ வாயு சம்மா இருக்காதா முக்காடு ஒண்ணு நீ தான் வந்து கூட ஐயோ நீ தான் வந்து கூட கனகராணி வர முடியுமா முடியாதா முடியாது பருவம் அப்படியா செயல் கண்கள் கண்ணாடி மார்பகம் போன்ற குருவம் விளிம்புகள் ஞானம் என்ற உண்மையிலே பூங்குயிலே நீ ஆடி வருகின்ற பொழுது என்னையே வறுக்க செய்து விட்டாய் வா என் அருகே முடியாது
தண்ணி எடுத்துக்கிறா நைட் எல்லாம் பல்ல காமிச்சியா என்னத்த கொடுக்க மாட்டா ஐயோ இந்த பாயிண்ட் பேச முடியாது ஏண்டியா உக்காருங்க இங்கே எங்கேயும் போவாதீங்க சரியா எம்மா ஆசை இல்ல உனக்கு நான் என்னன்ற நான் பாடுற பண்றத தான் போட்டா உனக்கு அரை மணி நேரம் பண்ணி ஒரு சாப்பிடல கேக்கல என்ன டான்ஸ் ஆதியா புடின்றதோ உன்னை பிடிக்கல இல்ல பிடிக்கல நான் பாடுற பாட்டுக்கு ஏன் கூட சேர்ந்து ஆடுறேன் இல்ல கட்டி பிடிக்கிற மாதிரி முத்து கொடுக்குற மாதிரி ஆடிக்கிறா நான் வாடியா ஏய் ஏய் அவங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது ஐயா எனக்கு தெரியாது விட மாட்டேன் வர முடியாது வர முடியாது கண்ணாடி ஓடுறது கணக்கத்தோட முடிச்சு போற வாங்க நான் என்ன சொல்றேன் உனக்கு எனக்கு செட் ஆகாது செட் ஆகாது நான் இறங்கிட்டேன் இதுக்கு அப்புறம் நான் ஊர் சொத்து உங்க சொத்து கிடையாது ஆமா இருக்கிறவங்க கும்பிட்டு போறாங்க கிடையாது இதுக்கு அப்புறம் உங்க 18 பேர்
பேருக்கு நான் சொந்தமே கிடையாது. உங்க கதையை வேணாம் போங்கடா அப்பா. தாலி அரக்கா ஏண்டியா உனக்கு எனக்கு அந்த கடவுள் என்ன பொறுத்து வச்சவனோ தெரியல. எங்க அம்மா தாலியா என்ன பொறுத்து மட்டும் வச்சிருக்கான் பாரு. என்னடா கேட்டா யார் தாலியா இருக்கணும்? அம்மா தாலி அரக்க வாடிக்க. ஏய் கைவா ஏய் தெளிப்பே கம்படிடா. ஏய் யோ நான் தான் ஆட்ட ஆட வந்தேன். என் தலையெழுத்து எங்க அம்மாக்கு நான் என் தலையெழுத்து எங்க அம்மா கூப்பிடுறீங்க. எங்க அம்மால கொண்டு மரியாதை கேட்டுக்கு உங்களுக்கு 5 லட்சம் 1 ரூபாய் திருப்பி கேட்க மாதிரி வாங்க முடியாது. சரி கனகராணி பில்லவாஸ்கார எனக்கு எடுத்துறாருன்றேன். ஐயோ கனகராணி ஆமா என் வார்த்தைக்கு வா நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். நின்னு வர முடியாது. சுஸ்தன என்ன எப்படிமே பண்ணுவீங்க? ஏய் நம்மள கூப்பிடுறாங்க. மீதி காட்சில எப்படி பண்றீங்க? புஷ்டு தான் வருவோம். ஏய் வந்துடுறா நீ. నిన్ను చూస్తే నాకు ఎప్పుడుమే చాలా చాలా ఇష్టమే. నిన్ను నేను ప్రేమిస్తాను. అయ్యో నువ్వు నన్ను ప్రేమించు. నేను చెప్పిన మాట అంటే నువ్వు బాగా బతకతావు. నేను చెప్పిన మాట అంటే నువ్వు నేను బాగా బతకతావు. నేను చెప్పిన మాట నువ్వు వినలే ఏమా నిన్ను చంపి పంపించేస్తా. అమ్మా ఆడన బట్ట అయ్యో నువ్వుంటే నాకు చాలా ఇష్టం కాదు. నువ్వు మేల எனக்கு ప్రేమిస్తా పోయా చచ్చిపో. నిన్ను ప్రేమిస్తాను రావే. నో చచ్చిపోతావే. యారా నువ్వు నీ చచ్చిపోడు పోరా இப்போ. చచ్చిపోతావు. నువ్వు గమ్మని இருங்கடா. ஓகே பாடியா வர முடியாதுடா. வர முடியாது. வர முடியாது. வர முடியாது. யோசனை பண்ணி ஓனர் சொல்லி இது ஒரு ஜாட்சி 10 பண்ணு ஒரு ஜாட்சி ஜெயின் பண்ணுங்க. இல்ல அதுக்கு நீ உடுக்கு எடுக்க பேசி. அவன் யாரே தேவடியான்னு கேக்குறான். யாரு இந்த பையன் யாரு? யாரு இவன் மிருதங்க அடிக்கிற பையன் ஏன் தேவடியான்னு கேக்குறான்? தம்பி உன்னை கேக்கல. நீ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நான் செகண்ட் ஷிஃப்ட். உங்க கதை எனக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? ஒரு பெட்டிக்காரப்பா ஒரு ஆம்பளை அடிச்சா ஒரு பொம்பளை ஒரு படி மூத்திரமா பேயணும். ஆமா தொட்டுனா வரணும். பொம்பளையா இருந்தா பரவாயில்ல. யாரு சரி யாரு யானையா? நான் குட்டி யானைனா நீ டேய் ஏசிபி வா என்ன சிக்கன முடிய முடியாதா? முடியாது. ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது குதாவுடைய அக்கா. நீ இது நாட்டுக்காக விபச்சார குணமாக துணிந்து விட்டாய். அந்த வார்த்தை மட்டும் என்ன சொல்லாதீங்க. ஆசைப்பட்டது இந்த நாட்டுக்கு மட்டும்தான். கண்ட கண்ட கசமாலத்துங்களுக்கு கிடையாது. நாட்டு மேல ஆசைப்பட்ட ஏய் தாடியோட திரியிறியா? தாடியோட திரியிறியா? உன் கணவன் எப்படி இருக்கான் தெரியுமா உனக்கு? எப்படி இருக்கிறான்? மாண்டு விட்டாடி. உன் கணவன் நானே கொலை செய்து விட்டேன். ஐயோ ஐத்தா இது தெரியாம தாடி வர கட்டி திரிகிறது. ஏய் பேராசை பெரு நஷ்டம். நாட்டு மேல ஆசை வச்சாலும் இந்த குடும்பமே சீரும் சிறப்பு இருக்கு. இந்த குடும்பம் சின்ன வெண்ணப்பட்டது யாரா? உன்னா என்னாலயா? உன்னாலதான் பாவி உன்னாலடா. யாரா? நான் படிக்கிறதுக்கு 1000 சொல்லுவேன். நான் சொன்னேன் எங்க அம்மாவை கூப்பிட்டாரு. சரி யாரு? நான் படிக்கிறதுக்கு 1000 சொல்லுவேன். என் பேச்சு கேட்க வேண்டாம். பெரிய மனுஷனா? நான் பிள்ளைகளை கேடு கட்ட பிள்ளை காட்டி இப்பேற்பட்ட விபச்சாரிகள் இருக்க கூடாது. நாட்டை நான் கைப்பற்ற உன் குடும்பத்தை வேறோட கருவறுத்து விட்டு அனைவரையும் ஒழித்து கட்டேன்.